ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழில் தேடல். இந்த வீடியோவில் மீண்டும் கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் தாங்க. கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் அண்ட் ஸ்கைவாக்கோட அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம ஊரப்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் பக்கம் இருக்கிறோம். கிளாம்பாக்கம் ஸ்டேஷனோட இந்த வாரத்து கண்டிஷன், இன்னைய கண்டிஷன் என்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க கிட்ட போகலாம். இப்போ நம்ம ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். அதுதான் ஒரு பிளாட்ஃபார்ம், அது கட்டி 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. இது ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம். இப்ப ரெடி பண்ணாங்க, ரெடி ஆகிட்டே இருக்குது, ஆகுது ரெடி ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, பாருங்க, ட்ராக் லப்பர் லூப்ரிகேஷன் சிஸ்டம் வச்சிருக்காங்க, சரிதா? இதுக்கு சோலார்ல வேற பவர் கொடுத்துருக்காங்க. லூப்ரிகேஷன் சிஸ்டம், அது என்ன சிஸ்டம்னு தெரியல. அந்த ட்ராக்ல இருக்கு பாருங்க, அதுக்காக பவர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறது அப்புறம் ஒருத்தர பார்ப்போம். சிக்னல் போட்டிருக்காங்க, ரெட் சிக்னல். ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம்ல ஏறப்போம். அந்த பக்கம் முடிச்சுட்டாங்க, பாதி ஷெட்டு போட்டிருக்காங்க, பாதி ஷெட்டு போடல. ஏறதுக்கு போகும்போது புறாலாம் கொண்டு இப்போ பாருங்க, நம்ம ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம்ல ஷெட்டு போடுறதுக்கான பில்லர் வச்சு 2 பக்கமும் ஆர்ம்ஸ் எல்லாம் நீட்டி விட்டாங்க. ஓகேங்களா, அதுல ஒரு லைன் வந்து தூக்கி வச்சுட்டாங்க, குறுக்க போய் ஷட்டர் தூக்கி வச்சுட்டாங்க. இந்த கார்னர் தான், அந்த கார்னரே வைக்கணும், அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது அந்த இது சரிங்களா, போல்ட் நெட் எப்படி பக்காவா போட்டிருக்காங்க பாருங்க. இதுல 14 போல்ட் ஒரு இடத்துல இருக்குது. இந்த பக்கம் 14, அந்த பக்கம் 14. இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு ஃபுல் லென்த்தா தூக்கி அந்த இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, தெரியுதா? போல்ட் நெட் போட்டு அதே மாதிரி அதில் பாருங்க, தெரியுதுங்களா? அது மாதிரி போல்ட் நெட் போட்டு தான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த பக்கம் ஃபுல்லாக வச்சுட்டாங்க, சென்டரில் வச்சுட்டாங்க, நடுவில் வச்சுட்டாங்க. அந்த எட்ஜில் வைக்கணும், அந்த எட்ஜுக்கும் கனெக்ட் பண்ணணும். இந்த கீழே இருக்கிற இதை தூக்கி அதில் வச்சு போல்ட் நெட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் ஷெட்டு போட போகிறாங்க. இது ஐலாண்ட் பிளாட்ஃபார்மோட ஷெட் ஒர்க்கோட ப்ராக்ரஸ். இதெல்லாம் முன்னாடி போன வீடியோவில் காட்டும்போது அந்த பக்கம் ஓரம் வச்சுருந்தாங்க, கொஞ்சமாக இருந்தது. மார்க்கிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா, ஒரு லென்த்துக்கும் ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு இன்னைக்கு சண்டேங்கிறதா ஆளும் ஒர்க் பண்ணல. அங்கே பாருங்க, இது வந்து என்ன சொல்லுவாங்க, கிரேன் மாதிரி ஒரு புள்ளி, அது அந்த இருக்கிற புள்ளி அதில் போட்டு தான் தூக்குறாங்க. ஏன்னா கிரேன் வச்சு தூக்க முடியாது, கிரேன் வருமா என்னன்னு தெரியல, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி புள்ளி வச்சு தான் தூக்குறாங்க, பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. குறுக்க போகிற சேனல்ஸ் இருக்குது, நிறைய சேனல் போட்டு தான் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நமக்கு அந்த பக்கம் போட்டிருக்க மாதிரி ப்ளூ ஷீட்டு ஃபுல்லாக போட போகிறாங்க. இது போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியல. இதை போட்டு முடிக்கிறதுக்கு 2 வாரம் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பொறுமையாக தான் பண்றாங்க. இந்த ஷீட்டு வந்து இறங்கல, ஷீட்டு வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் எப்போ போட முடிப்பாங்க சொல்ல முடியும். கரெக்டா? ஓகே, அப்படியே போனோம்னா அந்த படிக்கட்டு, இந்த பிளாட்ஃபார்ம் டு பிளாட்ஃபார்ம் மாறி இருக்கிற படிக்கட்டு, ஸ்கைவாக் கனெக்டிவிட்டி எல்லாம் அந்த போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கிட்ட போவாங்க. இப்போ ஐலாண்ட் பிளாட்ஃபார்மோட ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துலதான் படிக்கட்டு, அதாவது பிளாட்ஃபார்ம் டு பிளாட்ஃபார்ம் போகக்கூடிய பெடஸ்ட்ரியன் கிராசிங், இந்த ஸ்கைவாக் கனெக்டிவிட்டி இதுல தான் வரும். பில்லர் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ வருஷமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ முடிக்க போறாங்கன்னு தெரியல. இது அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் பாருங்க. பில்லர்ல போல்ட் நெட்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எக்மோர்ல வேலை நடக்கிறதுனால ட்ரெயின்லாம் நிறைய கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ சபர்பன் ட்ரெயினில் போகிறவங்க பிளான் பண்ணிட்டு போங்க. நார்மலாக 9 மணிக்கு போகிற ட்ரெயின் இப்போ 10 மணிக்கு போகுது. நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், 3 மணி நேரம் டிலேவாக போயிருக்குது. ஸோ பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது அவ்வளோதான். அந்த பக்கம் ஸ்கைவாக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னு கிட்ட போய் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், பழைய பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. இதோட படிக்கட்டுக்கான வீலர்ஸ்லாம் போட்டு ரெடியாக நின்றுட்டு இருக்குது. படிக்கட்டு வருமோ எஸ்கலேட்டர் வருமோ தெரியல. இது இந்த பிளாட்ஃபார்ம் ரோபோ ஸ்டோன் இதெல்லாம் வந்துருச்சு. இந்த ஓரத்தில் அடுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோன் இது.
ஓகே, இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கைவாக்கோட பொசிஷன். அவரோட பில்லர்ஸ் காலம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால யாரும் வேலை பார்க்கல. ஓகேவா, ரெஸ்ட் விட்டுருக்காங்க. ஸ்டேஷனோட காம்பவுண்ட் வால் அது இடம். அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கிரேன் நிற்குது பாருங்க, எவ்வளோ பெருசாக ராட் இருக்குது பாருங்க. இந்த ஸ்ட்ரெச்சில் மேக்சிமம் போட்டுட்டாங்க, தெரியுதுங்களா? இந்த ஸ்ட்ரெச்சில் அந்த போட்டிருந்த காங்கிரீட் பில்லர் மேலே அயன் பில்லர் வச்சு, அயன் பில்லருக்கு மேலே அந்த பிளாட்ஃபார்ம் வாக்வேயோட பேஸ் வச்சுட்டாங்க. பேஸ் காலம் சொல்லலாம், பேஸ் காலமாக வச்சுட்டாங்க. அதுக்கு ஒரு ஆஃப்ல சப்போர்ட்டிங் வச்சுட்டாங்க. ஜிஎஸ்டி ரோடு மேலே என்ன பிரச்சனையா இருக்கு, அந்த பாலத்தில் நம்பகத்தன்மை இல்லை அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அதே ஏதோ நோண்டாங்க. பாருங்க உள்ள கிரேன் தான் நின்றுட்டு இருக்கு. ஓகேவா, அதான் ஜிஎஸ்டி ரோடு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆஃப் போட்டது அப்படியே இருக்குது. இன்னொரு ஆஃப் செக்ஷன் அங்கே கீழே போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அதோட நிற்கிது. எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. இந்த கிரேனை பாருங்க, எவ்வளோ பெரிய கிரேனு தெரியுதுங்களா? இந்த பக்கம் ஒரு கிரேன் இருக்கு, அந்த பக்கம் ஒரு கிரேன் இருக்கு. ஜென்ரேட்டர் வச்சு நைட்லாம் பவர் கொடுக்குறாங்க. வேலை நடக்குது. நீ சண்டேங்கிறதுனால வேலை நடக்கல. பார்க்கறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியும், ஆனால் ரொம்ப பெருசுங்க. ஒரு இந்த பில்லர் பேஸு 2 கோல்ற இருக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்கொயராக இருக்குல்ல அது 2 கோல்ற இருக்கும். அது பாருங்க எவ்வளோ டைட்டாக போல் நெட்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய காலம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் இந்த வாரத்தோட அப்டேட்டு. எப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆகும்னு தெரியல. இது எப்போ ரெடி ஆகும் நானும் வந்து பார்த்துட்டு போகிறேன். இங்கே பாருங்க, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாம் கொண்டாந்து அடுக்கி வச்சிருக்காங்க. ஒன்று ஒன்றா எடுத்து சில தான் ஃபிக்ஸ் பண்ணி அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜாயின்டாக இருக்கும், தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஸ்டீலில் தான் மவுண்ட் ரோட்ல கூட ஒரு பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கே நம்பகத்தன்மை இல்லை, அது இல்லைன்னு 1008 கேள்வி கேட்குறேன். அந்த பிரிட்ஜ் திறக்க விடுவாங்களான்னு தெரியல. இந்த ஒரு வளர்ச்சி பண்ணி பண்ணாலும் குத்தம், பண்ணலாலும் குத்தம். பண்றத சரியா பண்ணணும். எல்லாரும் கூட்டு முயற்சியை செஞ்சு நல்லபடியா பண்ணி முடிச்சா நல்லா இருக்கும். சண்டை போட்டுட்டு இருக்காம, என்ன சொல்றீங்க? மக்களுக்கு உதவுற மாதிரி ஏதாவது பண்ணா, சீக்கிரம் பண்ணா நல்லா இருக்கும். கரெக்டா? இதுக்கப்புறம் நம்ம அதுக்கு போக வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன், ஜிஎஸ்டி ரோடு பக்கம். ஏன்னா அங்கே ஒன்றும் பெருசா அப்டேட் இல்லை, அந்த ஆஃப்லைன் நிற்கிது. சரிங்களா? இவ்வளோதான் இந்த வீடியோ இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் 10 நிமிஷமா நிற்கிறேன், ஒரு ட்ரெயின் கூட வரல பாருங்க. ட்ரெயின் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. நார்மலாக வந்தால் 2-3 ட்ரெயின் வரும், இந்த ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போகும். இன்னைக்கு ஒரு ட்ரெயின் கூட வரல. இதுதான் இந்த ஸ்டேட்டஸு. கொஞ்சம் வேகமாக வச்சு சரி, இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் வேகமாக முடிச்சாங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன திறந்தாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே பேர் வாங்கலாம். திறப்பாங்களான்னு தெரியல. அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் அப்டேட்டு. இதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸ். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு எடுத்த வீடியோ தான் அது. ஓகேவா, நம்ம என்ன கண்டிஷன், எப்போ வேலை முடியுங்கிறத அடுத்த வாரம் ஒரு அப்டேட் கொடுப்போம். டெய்லி ஷார்ட்ஸில் இந்த பக்கம் போகும்போது நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அது கூட்டமாக இல்லாமல் இருந்தால் எடுத்து போடுறேன். அதில் சின்ன சின்ன அப்டேட் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. அது ஒன்றும் பேசி போடுறதுக்கு ஒன்றும் இருக்காது. என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது போடுறதுக்கு தான் அது. ஓகேவா, நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சா, தவறான லேட்டாக ஏதாவது சொல்லியிருந்தேன்னா கீழே கமெண்ட்ல கரெக்ட் பண்ணுங்க. ஓகேவா, நிறைய பேர் வேற வேற இடங்கள்ல சொல்லி அங்கெல்லாம் வீடியோ எடுத்து போட சொல்லி கேட்குறீங்க. அங்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலையில எனக்கு இப்போதைக்கு இல்லை. நம்ம சேனல் ஒரு பெரிய சேனல் இல்லை, ஒரு மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சு காசு சம்பாதிக்கக்கூடிய சேனல் இல்லை. ஓகேவா, ஜஸ்ட் இப்பதான் ஆரம்பிக்கிறதுனால நமக்கு செலவு இல்லாம என்ன போட முடியுமோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, உங்களுக்கு இன்னும் எந்த ஒரு இன்கமும் இதுல இருந்து வரவில்லை. அது பெரிய விஷயம் கிடையாது. இப்போதைக்கு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்போம். எப்பயாவது நல்லபடியா முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. ஓகேவா, அப்புறம் இது மட்டும் இல்லை, நான் போன வாரத்துல
திண்டுக்கல் பக்கத்துல இருக்க ரெங்கமலை கொண்டரங்கி மலை போயிட்டு வந்தேன். அதை ஒரு சின்ன வீடியோவை போட்டிருக்கேன், பாருங்க. நேரம் கிடைச்சா பாருங்க. முடிஞ்சா ஒரு ரவுண்ட் அந்த மாதிரி மலைப்பகுதிகளுக்கு இதுக்காக போகலாம். அந்த பக்கம் போகும்போது ஒன் டே ஒதுக்கி அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க, நல்லா அருமையா இருந்தது. ஓகே மக்களே, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பழைய பிளாட்ஃபார்ம். இதே பிளாட்ஃபார்ம் தான் ஒன்றரை வருஷமா காட்டிட்டு இருக்கேன். வேற வழி இல்லை மக்களே. என்ன சொல்றீங்க? இதை ரெடி பண்ணி எப்ப இங்க போர்டு மாட்டுவாங்கன்னு தெரியல. சரி, அடுத்த வாரத்துல அடுத்த சண்டேல ஏதாவது பெரிய அப்டேட் இருந்தா வீடியோ போடுறேன். இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் ஃபுல் வீடியோ. அது வரையும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். பாய். பாருங்க, இதுவரையும் ஒரு டைம் கூட வரல. நன்றி, வணக்கம்.